அதிமுக தவேக கூட்டணி அமைந்தாலும் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். முன்னதாக சட்டப்பேரவை கூட்டத்தொடரை அதிமுகவினர் தற்போது புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், முதலமைச்சர் வேறு என்னென்ன விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறாரு சட்டப்பேரவையில்? தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என அதிமுகவினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்ட நிலையில அவை காவலர்களை சபாநாயகர் அழைத்த நிலையில அதிமுகவினர் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அதிமுகவினர் வெளிநடப்பு செய்ததற்கு பிறகாக முதலமைச்சர் இன்றைய பேரணிகள் பேசியதாவது கூட்டணிக்காக தான் இப்படி அதிமுக செய்வதாக முதலமைச்சர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். எந்த கூட்டணி அமைந்தாலும் மக்கள் தகுந்த பாடத்தை புகுத்துவார்கள் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். திட்டமிட்டு கலவரத்தை ஏற்படுத்த நினைத்து அதிமுகவினர் இன்று பேரவைக்கு வந்திருக்கிறார்கள். தங்கள் கட்சியினர் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட இப்படி ஒரு போர்க்குரல் அவர்களிடமிருந்து வந்திருக்குமா என முதலமைச்சர் பேசியிருக்கிறார். ஆனால் கூட்டணி அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதால் தான் இன்று இப்படி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு கூட்டணி அவர்களுக்கு சரிவர அமையவில்லை. மெகா கூட்டணி, மகா கூட்டணி என்றெல்லாம் சொல்கின்றனர். அப்படி கூட்டணி அமைத்தாலும் மக்கள் சரியான பாடத்தை வழங்குவார்கள் என பேரவையிலிருந்து அதிமுக வெளிநடப்பு செய்ததற்கு பிறகாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதனை பேரவையில் பேசியிருக்கிறார். திட்டமிட்டு கலவரத்தை ஏற்படுத்த நினைத்து அதிமுகவினர் இன்று வந்தனர். தங்கள் கட்சியினர் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட இப்படி ஒரு போர்க்குரல் அவர்களிடமிருந்து வந்திருக்குமா என தெரியவில்லை. ஆனால் கூட்டணி அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதால் இன்று அப்படி பேசி இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு கூட்டணி சரிவர அமையவில்லை. மெகா கூட்டணி, மகா கூட்டணி என்றெல்லாம் சொல்கிறார்கள். அப்படியே கூட்டணி அமைந்தாலும் மக்கள் தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருக்கிறார். அதாவது இன்றைய தினம் இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாகவே காலை முதலே கரூர் சம்பவம், கிட்னி விவகாரம் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை இன்றைய பேரவையில விவாதிப்பதற்காக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கையில கருப்பு பட்டை அணிந்து வந்திருந்தார்கள். கரூர் விவகாரம், கிட்னி விவகாரம் தொடர்பாக பல்வேறு விவாதங்கள் என்பது நடைபெற்றது. இறுதியாக துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளிக்கும் போது போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் குறிப்பிட்டு பேசும்பொழுது தூத்துக்குடி சம்பவத்தை குறிப்பிட்டு பேசியிருந்தார். அதனை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என அதிமுகவினர் தொடர்ந்து எழுந்து நின்று முழக்கமிட்டு அமளியில் ஈடுபட்ட நிலையில அவை காவலர்களை சபாநாயகர் அழைத்த நிலையில அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். அதிமுகவினர் வெளிநடப்பு செய்து பேரவை நுழைவாயில் முன்பாக கோஷங்களை எழுப்பி வெளிநடப்பு செய்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது முதலமைச்சர் அதிமுக வெளிநடப்பு செய்ததற்கு பிறகாக இன்றைய பேரவை நிகழ்வுல திட்டமிட்டு கலவரத்தை ஏற்படுத்த நினைத்து அதிமுகவினர் இன்றைய பேரவை நிகழ்வுக்கு வந்திருக்கிறார்கள். தங்களுடைய கட்சியினர் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட இப்படி ஒரு போர்க்குரல் அவர்களிடமிருந்து வந்திருக்குமா என தெரியவில்லை. ஆனால் கூட்டணி அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதால் இப்படி பேசுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு கூட்டணி சரிவரை அமையவில்லை. மெகா கூட்டணி, மகா கூட்டணி என்றெல்லாம் சொல்கிறார்கள். அப்படியே கூட்டணி அமைந்தாலும் மக்கள் தகுந்த பாடத்தை அவர்களுக்கு புகுத்துவார்கள் என தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிமுக வெளிநடப்பு செய்ததற்கு பிறகாக பேரவையில் பேசியிருக்கிறார். அதிமுக கூட்டணி சரியாக அமையவில்லை எனவும் மெகா கூட்டணி, மகா கூட்டணி என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் அதற்கெல்லாம் பலனில்லை. மக்கள் தகுந்த பாடத்தை அவர்களுக்கு புகட்டுவார்கள் என அதிமுக வெளிநடப்பு செய்ததற்கு பிறகாக இன்றைய பேரவை நிகழ்வில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருக்கிறார்.